அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பான செய்தி. எப்போவுமே விஜய்னாலே பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. சிபிஐ ஜனவரி 12ஆம் தேதி கரூர் 41 பேர் வழக்கு விசாரணைக்காக நேரில் டெல்லியில் ஆஜராகணும், சிபிஐ அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கதா தகவல்கள் பரவி ஒரே தீயாக பரவிட்டு இருக்குங்க. ஏன் இந்த காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைச்ச தகவல்கள் எந்த அளவுக்கு அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தாத தகவல் என்னன்னா, அந்த வேனை கரூரில் பிரச்சாரத்துக்கு விஜய் சென்ற வேனை ஓட்டின ஒரு பேர் அஜித் குமார். அவரை சிபிஐ கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில் அவர்கிட்ட பல கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் போட்டிருக்காங்க. போட்டு ஏன் இந்த கலைபாரம் நடந்தது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா, அவர் தெரிஞ்சிருந்தால் அப்படி ஏன் பேசிகிட்டு இருக்கணும், இங்கே விபத்து 41 பேர் இறந்துட்டுருக்கான், அவர் மேடையில் நின்று பேசிக்கிட்டே இருக்காரு, ஏன் மேலேயே நின்றுட்டு இருந்தார், ஏன் எதுக்கு அப்படின்னு கிடுக்குப்பிடி கேள்விகள் அஜித்தை போட்டு சிபிஐ கேட்டிருக்கு. சிபிஐ விசாரணை பிடியில் அவர் எல்லாத்தையும் கக்கிட்டார். என்னென்னமோ கக்கியிருக்காராங்க, எல்லாத்தையும் கக்கிட்டார். இதனால் அந்த விசாரணையில் விஜய் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சிபிஐ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. சரிங்க, இதுக்கு மேலே என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய் ஷூட்டிங்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போய்ட்றாரு. இப்போ நடந்த ஜனநாயகன் இசை வெளியீடு மலேசியாவில் நடந்தது கூட நாள் போயிட்டு அங்கே அந்த விழாவுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிட்டார். இப்படி சினிமா விழாவில் எல்லாம் அவர் சரியான நேரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ஏன் அரசியல் விழாக்களுக்கு மட்டும் ரொம்ப லேட்டாக போகிறாரு அப்படின்னு சிபிஐ ஒரு கொக்கி போட்டிருக்கு. அந்த கொக்கியில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டத்தை கூட்டுறதுக்காக இவர் அங்கங்கே லேட் பண்ணி போகிறாராட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரணையில் ஒரு குறி வச்சுருக்காங்க. அந்த குறியில் விஜய் சிக்கிட்டார். இது மட்டுமாங்க, விஜய் சிக்கினதுக்கு பல காரணம் இருக்குது. பேசாமல் அவர் நடித்து போயிட்டு இருக்கிற காசை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ரஜினிகாந்த் மாதிரி. ரஜினிகாந்த் பாருங்கள், எதுக்கு அரசியலுக்கு போகல, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு தான். இதெல்லாம் தாங்கிடும், இதெல்லாம் தாங்கி வந்தால் தான் அரசியலில் வர முடியும். இதெல்லாம் தாங்க முடியுமா நடிகர்களால்? விஜயகாந்தே பாருங்கள், ஜெயலலிதாவினுடைய அந்த கிடுக்கு பிடிக்கு தாங்க முடியாமல் அவர் கட்சியே சின்ன பின்னமாச்சு. அப்படி தான் விஜய்க்கும். இப்போ சினிமாக்காரர்களை விட அரசியல்வாதிகள் பன்மடங்கு புத்திசாலிகள். அரசியல்வாதிகளை யாராலும் வெல்ல முடியாது. அவங்க படிச்சிருக்காங்களா படிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவங்க அவ்வளவு தெளிவானவர்கள். வெற்றி 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 ஒன்றே அவர்களுடைய குறிக்கோள். அந்த வெற்றிக்காக அரசியல்வாதிகள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். அதுதாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் விஜயுடைய ஜனநாயகன் படம் நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகணும். ஆனால் இது வரைக்கும் அந்த படத்துக்கு சென்சார் கிடைக்கல. அதுக்கு வேறு அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. என்னுடைய படம் ரிலீஸ் ஆக போது இன்னும் சென்சார் கொடுக்கல, அவங்க கேட்ட எல்லா சென்சாரில் இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துட்டோம், ஆனாலும் சென்சார் கொடுக்கலன்னு. ஒரு விஷயம் மட்டும் இதில் தெளிவாகுது. சென்சார் போர்டு சென்சார் கொடுத்த பிறகு தான் இவங்க ரிலீஸ் தேதியெல்லாம் முடிவு பண்ணி வைக்கணும். ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணி வச்சுட்டு போய் சென்சார்கிட்ட கொடுத்துட்டு நீ ஏன் நான் சென்சார் ரிலீஸ் தேதி வச்ச பிறகு இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு சென்சாரை கேட்க முடியாது. அது அரசாங்க அமைப்பு. அவர்கள் தங்களுடைய சந்தேகங்கள் தகவல்கள் எல்லாம் எப்போ தீருதோ அப்போ தான் சென்சார் கொடுப்பாங்க. அதுக்கு போய் இவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. என்னன்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லைங்க. இவருக்கு யார் ஐடியா கொடுக்குறாங்க, இவருக்கு ஆலோசனை வழங்குறாங்கங்கிறதே தெரியல. இப்படி அந்த பக்கம் ஒரு இழுபறியில் இருக்கார் ஜனநாயகன் படம் அப்படின்னு. அதோட ஜனநாயகன் படத்தோட பராசக்தி மோதுது. இதுக்கு காரணம் அரசியல் அப்படின்னு ஒரு பக்கம் விஜயோடைய அந்த அரசியல் குஞ்சுகள் எல்லாம் பேசி பொருளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இது என்னங்க, பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனநாயகன் தற்கால அரசியல் பேசுது, பராசக்தி மொழிப்போர் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மொழிப்போரை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க. இதுக்கு அதுக்கு எப்படி சம்மந்தமாக இருக்கும்?
அந்த பராசக்தியில் அரசியல் கிடையாது. அந்த பராசக்தியில் குடும்ப பாசம், மொழி போர்களில் ஈடுபட்ட ஒரு குடும்பத்தில் நடந்த விஷயங்கள், அது இதை தான் அதில் கதையாக வச்சு அவங்க படம் எடுத்திருக்காங்க. இவர் அரசியல், இன்றைய அரசியல், இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரே, அந்த கட்சி எலெக்ஷனில் நின்று ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக அதை நோக்கி இவர் எடுத்திருக்கிற படம். நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வந்து படம் எடுத்து வெளியிட்டு வெற்றி பெற்றதே இல்லை. எம்ஜிஆர் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், யாருமேங்க நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க படம் ஜெயலலிதா படம் கூட கடைசி படம் நின்று போச்சு. இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் அரசியல் இருக்கும்பொழுது படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணால் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு அந்த சென்டிமெண்ட்டை ஜனநாயகன் உடைக்குமா என்ன அப்படிங்கிறது ரிலீஸ் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும். தேட்டரெல்லாம் வந்து பராசக்தி படத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க, ஜனநாயகன் கொடுக்கல. ஏங்க ஒரு காலத்தில் பொங்கலுக்கு வந்து 10 படம் ரிலீஸ் ஆகும். அந்த 10 படத்தில் ஒவ்வொரு படமாக எல்லோரும் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லா படமும் ஓடும். இன்றைக்கு ஒரே படத்தை எல்லா தேட்டர்லேயும் போட்டு ஒரே நாள் 2 நாளில் ஓட்டி கலெக்ஷன் எடுத்துகிட்டு காலி பண்ணினா தேட்டருக்காரங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு 365 நாள் தேட்டர் ஓடிக்கிட்டு இருந்தால் தானே அவங்களுக்கு லாபம், சம்பளம் கொடுக்க முடியும், கரண்ட் பில் கட்ட முடியும், இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குல்ல. அதை கணக்கில் வச்சு அவங்களுக்கு எத்தனை படம் வருதோ பெரிய படங்கள், அது எல்லாத்துக்குமே அவங்க தேட்டர் கொடுப்பாங்க. ஒரு தேட்டரில் 4 ஸ்க்ரீன் இருக்குன்னா 4 ஸ்க்ரீன்லேயும் இந்த படத்துக்கு 2, அந்த படத்துக்கு 2 தான் கொடுப்பாங்க. ஒரே படத்துக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இது கூட தெரியாமல் அந்த விஜயோடைய டீம் வந்து பேசிகிட்டு இருக்கு, எங்கள் தலைவரை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாமல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிகாரத்தை வச்சு தேட்டர்களை கொடுக்காமல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்கங்க. அப்படி பண்ணால் இன்றைக்கு ஆளுங்கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வேறு, டெல்லியில் வேறு. இன்றைக்கு இவருக்கு வந்து சென்சார் கொடுக்காமல் இருக்கிறதும், சிபிஐயில் வந்து ஆஜராகணும்னு நோட்டீஸ் அனுப்பிச்சதும் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட அந்த அலுவலகங்கள். அப்போ மத்திய அரசு தானே இவருக்கு குறைச்சல் கொடுக்கணும். அதனால தான் என்னவோ தெரியல, லாஸ்ட் மீட்டிங்லெல்லாம் இவர் பார்த்திங்கன்னா பிஜேபியை வந்து திட்டாமல் தமிழ்நாடு கட்சி திமுகவை மட்டும் திட்டி பேசியிருப்பார். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து இவருக்கு பல விதமான கிடுக்கி பிடிகள், பல விதமான நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மையா பொய்யா என்பது வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது விஜய்க்கு. ஒன்று, பீகாரில் அவர் வந்து களி தின்னணும். அப்படி இல்லைன்னா அவர் பிஜேபியோட கூட்டு போகணும். இந்த 2 ஆப்ஷனுக்காகத்தான் இந்த கிடுக்கிப்பிடி, இந்த நெருக்கடி அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் அவர் சம்மந்தப்பட்ட அந்த வழக்கில் ஆஜராகணும். ஏன்னா அவர் தானே மெயினான ஆள். அவர் ஏன் வந்து மீட்டிங்க்கு வராமல் ஏன் லேட்டாக இருந்தார், உன்னை ஏன்ப்பா வண்டி எடுக்க சொன்னாருன்ட்டு டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் ஏன் உள்ளேயே இருந்தார், உள்ளேயே இருந்துக்கிட்டு எதுக்கு லேட்டாக வரணும், ஏன் மீட்டிங்கில் கீழே இறங்கி உடனே பேசலை, கூட்டம் இவ்வளவு இருக்குது உடனே ஏன் பேசலை, அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொன்னாருன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து விஜயை பற்றி இப்போ போயிட்டுருக்கு. ஏன்டா அவர் இப்போ அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய முடிவுக்கு அவர் வந்திருக்கலாம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட அவர் அரசியலில் இருப்பாரா என்னான்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தலில் அவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு அவர் தாக்கு பிடிச்சி இருப்பாரா அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில், டீக்கடை பெஞ்சுகளில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் சினிமாவில் இருந்து வந்தார், கொஞ்சம் அவர் சொகுசாக இருந்தவர், சொகுசானவர் தான் தெரியும் எல்லாருக்கும். தேர்தல் இந்த அரசியல் மீட்டிங்லாம் பாருங்கள், அவருக்கு லேட்டாக வராரு, டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பேசிட்டு ஓடிடுறார். இப்போ சினிமாவில் பாருங்கள் அப்படி. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து சிபிஐ வந்து கணக்கில் எடுத்திருக்கு. சிபிஐ விசாரணை என்ன சாதாரண விசாரணையா? அவங்க எவ்வளவு நூக்கன் காரணர், 360 டிகிரியில் அவங்க யோசிப்பாங்க. அந்த அத்தனை விஷயங்களையும் அவங்க கணக்கில் எடுத்து தான் விசாரணை போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு கரூர்
இந்த இறப்புகள், விபத்துக்கள், இடிபாடுகளில் நெருங்கி இறந்தவர்களின் இறப்புக்கள், இந்த இறப்புகளுக்கு என்ன காரணம்னு சிபிஐ விசாரணை நடத்திட்டுருக்கு. அந்த விசாரணைக்கு ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்தெல்லாம் போய் மூஞ்சி வெளிரி போய் வெளியில் வந்தது எல்லாருமே மீடியாக்களில் பார்த்தாங்க. இப்போ விஜய்க்கு ஏற்கனவே வரும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பேசாமல் பிஜேபி கூட்டணிக்குள்ளே போயிருந்தாருன்னா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா வந்தவரும் பேசிட்டு போயிட்டார். அப்போ அதற்கான முஸ்தீபுகளில் அவங்க ஈடுபடுவாங்கள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் அவங்க கூட்டணி பேசுவாங்க, வருவாங்க, போவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி 1000 இருக்குது. விஜய் அரசியலில் அவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கணும். பிஜேபி என்ன சாதாரண அரசியல் கட்சியா? அவங்களோட போய் இவர் மோதலாமா? மோதனா விட்டுடுவாங்களா? அவங்கள இல்லாமல் இவர் அரசியலில் நின்றுட முடியுமா? அதே போல் திமுக என்ன நேற்று இவர் மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சியா? அது 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சி. அவங்க மலை முழுங்கி மகாதேவன் என்று பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த எல்லைக்கும் போவார்கள். அவங்க அளவுக்கு இவராலெல்லாம் அரசியலில் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 18 ஆண்டுகள் ஆட்சியே இல்லாமல், அதிகாரமே இல்லாமல் இருந்த பொழுதும் திமுக தாக்கு பிடிச்சி நின்று இன்றைக்கு மீண்டும், ஏற்கனவே கலைஞர் ஒரு முறை மீண்டும் ஆட்சியை பிடிச்சி முதல்வராக இருந்துட்டார். அடுத்து இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் முதல்வராக இந்த 5 ஆண்டுகளை முடித்துவிட்டு அடுத்த தேர்தலை எதிர்கொள்கிறார். இதெல்லாம் சாதாரண விஷயமாங்க? கட்சிக்காரர்களெல்லாம் சாதாரணமாக நிற்க வைக்கணும். இன்றைக்கி எத்தனையோ கட்சியிலேருந்து கட்சி மாறி ஓடி போய் பல கட்சிகளில் சேர்றாங்க. திமுகவிலேயே பல கட்சிகள்லேருந்து திமுகவுக்கு வர்றாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிறவன் எவனாவது கட்சி மாறி போகிறானா பாருங்க, எல்லாம் இங்கேயே தான் இருக்கான். அதுக்கு காரணம் கட்சியினுடைய தலைமை. அந்த தலைமை தன்னுடைய தொண்டர்களை கைவிடாமல், வெளியே சென்று விடாமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ, எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ அப்படியெல்லாம் பார்த்துக்குது. அப்படியெல்லாம் மற்ற கட்சிக்காரர்களால் பார்த்துக்கொள்ள முடியுமா? அதற்கான பலம் வேண்டும். அந்த பலம் திமுகவை தவிர தமிழ்நாட்டில் வேறு கட்சிகளுக்கு இல்லை. இந்தியாவை பொறுத்த அளவில் அந்த பலம் பிஜேபியை தவிர வேறு கட்சிகளுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிபிஐ நோட்டீஸ் நம்ம விஜய்க்கு வந்தாச்சு. டிவிகே விஜய் இவர் 12ஆம் தேதி டெல்லி போனோம். டெல்லி போனதும் சிபிஐ என்ன மாதிரியெல்லாம் விசாரிக்க போகிறாங்களோ, எப்படியெல்லாம் விசாரிக்க போகிறாங்களோ தெரியல. ஒரு சமயம் இவருடைய விசாரணை முடிவில் விஜயை கைது செஞ்சாங்கன்னா திகார் ஜெயிலில் வச்சுருவாங்க. ஏற்கனவே பல கேஸுகளில் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் திகார் ஜெயிலில் இருந்தது உங்களுக்கு தெரியும். அதுபோல் விஜயையும் திகார் ஜெயிலில் வச்சுட்டா, இவர் நடிகர், ஏற்கனவே எறும்பு கடித்தா கூட அதை தாங்க முடியாத ஒரு சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவர். மலேசியாவில் அவர் அந்த கலந்துக்கிட்டார் இசை வெளியீட்டு விழாவில். எப்படி போனார், எப்படி இருந்தார்னு பார்த்துருப்பீங்க. அதே அரசியலுக்கு வரும்போது எப்படி இருப்பார்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி நடிகர்கள் சினிமாவுக்கு ஒரு வேஷம், அரசியலுக்கு ஒரு வேஷம், நிஜத்துக்கு ஒரு வேஷன்ட்டு போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது திகார் ஜெயிலில் போட்டுட்டா விஜயால் தாக்கு பிடிக்க முடியுமா? விஜயால் இருக்க முடியுமா? அங்கே திகார் ஜெயிலுங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜெயில். அந்த ஜெயிலில் இருந்துட்டு ஒரு மனிதன் வெளியில் வந்தான்னா அவன் புதிய மனிதன் என்று தான் சொல்ல வேண்டும். கமலஹாசன் பாருங்கள், புத்திசாலித்தனமாக ஓடுற குதிரையில் ஏறிக்கிட்டார் அவர். எதுக்குடா இதில் போய் செலவு பண்ணிக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு, இந்த வயசுக்கு மேலே எதுக்குடா நமக்கு இந்த வம்பு? நமக்கு எவனும் ஓட்டு போட்டு ஆட்சியெல்லாம் கொடுக்க மாட்டான். அதனால் ஆட்சியில் இருக்கிறவங்க கூட ஓடி போய் ஒரு எம்பி ஆகிடுவோம், ஒரு அதிகாரத்தை பயன்படுத்திப்போம் அப்படின்னு புத்திசாலித்தனத்தை அவர் யூஸ் பண்ணிட்டார் பாருங்கள். அவர் புத்திசாலியா? இவர் புத்திசாலியா? இவருக்கும் இப்பொழுது ஒரு வாய்ப்பை பிஜேபி வழங்கி இருக்கிறது. இந்த நோட்டீஸை கொடுத்துருக்கும்போது அவர் பேசாமல் பிஜேபி அலையன்ஸுக்கு போயிட்டார்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலெக்ஷனை எதிர்கொண்டு கூட்டணி அமைச்சரவை அதில் இவருக்கும்
நம்ம ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆன மாதிரி இவரும் ஒரு துணை முதல்வர் ஆகிட்டு கட்சியை வளர்த்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் போய் இவரும் முதல்வருக்கு முடிஞ்சால் போட்டி போட்டு ஜெயிச்சுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது இவருக்கு, நல்ல ஆப்ஷன் அது. அப்படி இல்லாமல் இவர் தனியாக தான் நிற்பேன்னா 2 பக்கத்தில் இருந்து அம்பு வருங்க. ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து திமுக பக்கத்துலேருந்து வரும், இன்னொன்று டெல்லியிலேருந்து பிஜேபி அம்பு வரும். இந்த 2 அம்பையும் தாவேகா கட்சியினரோ தாவேகா கட்சியின் தலைவர் விஜயோ தாங்க முடியாதுங்க, சமாளிக்க முடியாதுங்க. அவ்வளோ பலம்லாம் இவர்கிட்ட இல்லைங்க. அதனால் இவரை நம்பி இன்றைக்கு சின்ன பசங்க, இளைஞர்கள், ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் சினிமா மோகத்தில் இவருடைய கட்சியில் இருக்கிறாங்க, வந்திருக்காங்க. இன்றைக்கு கடன் வாங்கி கையில் இருக்கிற நகை நட்டை விற்று இவருடைய கட்சிக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் ஒன்றும் கொடுக்கல. இன்னும் எந்த கட்சி தொண்டர்களுக்கும் இவர் காசு கொடுத்து மீட்டிங் நடத்து, அங்கே கொடிக்கட்டு, போஸ்டர் நடு, அப்படிலாம் இவர் இன்னும் விஜய் அதெல்லாம் பண்ணலை. அப்படி இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் இன்றைக்கி ஏன் ஆட்சிக்கு விஜய் வருவார், ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம சம்பாதிச்சிடலாம், விட்ட காசை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கையை விஜய் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா என்பது பொங்கலுக்கு இவர் அங்கே சிபிஐக்கு போகிறார் பாருங்க. பாவம், இவருக்கு இந்த வருஷம் பொங்கல் டெல்லியில் போய் கொண்டாட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது திகார்லேயே கொண்டாடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. விஜய் என்னுடைய இந்த ஆண்டு பொங்கல் திகாரில் கொண்டாடுகிறாரா அல்லது வரப்போகின்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து அமைச்சரவையில் அமைச்சராக போகிறாரா என்பது விரைவில் தெரிஞ்சிடும். அவ்வளோ பெரிய பீகார்லேயே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தப்ப எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை பிஜேபி கூட்டணி பெற்று அந்த நிதிஷ்குமாரை முதல்வராக உட்கார வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் போட்டி போட முடியுமாங்க? சாதாரண விஷயமா? அதே போல் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிற திமுக கட்சியோடு இவர் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? கடந்த ஒரு மாதத்தில் எத்தனை அறிவிப்புகள் யாராலையாவது நினச்சி பார்க்க முடியுமா? ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, பென்ஷன் உயர்வு, எப்பா எவ்வளவுங்க. மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப் ஒரே நாளில். பொங்கல் அன்னைக்கு ரேஷன் கார்டு வச்சுருக்க ஏழை மக்கள் எல்லாருக்கும் 3000 ரூபா. போ, இவ்வளவும் கொடுத்துட்ருக்காரு. இதை இல்லாமல் மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, அதோட பஸ்ஸு இலவசம் போங்கப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி விட்டார் நம்ம முதல்வர். அப்படி இருக்கும்பொழுது வேறு யாராவது ஜெயிக்க முடியுமா? வேறு யாராவது ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இதை விட அதிகமான அறிவிப்புகளை வெளியிடணும். அது யாரால் முடியும்? விஜயால் முடியுமா? முடியாது. பிஜேபியால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு மகளிருக்கும் 1 லட்சம் ரூபாய்னு அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் தமிழ்நாட்டில். ஏன் பிஜேபி ஆட்சி வராது? இந்த அறிவிப்பை கேட்ட பிறகு வராமல் இருப்பாங்களா? இல்லை, ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் போப்பா வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு போச்சிங்கோ அப்படின்னு சொன்னால் குடும்பமே பிஜேபிக்கு தானே ஓட்டு போடும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் எதை நம்பி அரசியலுக்கு வந்தார்? பணத்தை நம்பி வந்திருக்கணும், இல்லை கூட்டணியை நம்பி வந்திருக்கணும். எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஏகப்பட்ட சிரமங்களை அனுபவிக்கிறார். அவருக்கு டைம் சரியில்லை. இந்த ஆண்டு, போன மாதம், இந்த மாதம் 5-6 கிரக மாற்றங்கள் போயிட்டுருக்கிறதால அவருக்கு அந்த கிரக மாற்றங்கள் எல்லாம் பாவம் என்ன ஆக போகிறாரோ தெரியல. இதில் பாருங்கள், அஜித்குமார் தான் அவருக்கு எதிரியாக நின்றுருக்கார். எந்த அஜித்குமார்? அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிய அஜித்குமார் தான் அவருடைய பேர். வாகனத்தை ஓட்டிய அந்த ஓட்டுநர் பேர் அஜித்குமார். இங்கே சினிமாவிலேயும் இவருக்கு எதிர்ப்பு இவரோட போட்டி ரஜினி கமல் மாதிரி அஜித் விஜய் அவர் தான் போட்டி. 2 பேர் தான் போட்டி போட்டு படங்கள் வெளியிட்டு வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே பாருங்க, அரசியலுக்கு போய்
அந்த அஜித்துங்கிற பேர் தான் இவருக்கு வந்து நின்றுருக்கு, சம்மன் வர அளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து அஜித்து தேர்தலுக்கு வந்து இவருக்கு ஃபைட் கொடுக்க மாட்டார்னு என்ன நம்ம நிச்சயம் இருக்குது? ஏன் அஜித் வரமாட்டார்? எல்லாருக்குமே ஆசை இருக்குமேங்க. ஈஸியாக முதல்வர் நாற்காலி கிடைக்கிது. நிறைய ஒரு வருஷத்துக்கு அவங்க மிஞ்சி போனால் 1 படம் 2 படம் நடிக்கிறாரு. 500 கோடியே அவருக்கு கிடைச்சா கூட, அரசியலுக்கு வந்தால் 5000 கோடி 10,000 கோடி கிடைக்குதுன்னா ஏன் வரமாட்டார்? வருவார். அவங்களுக்கெல்லாம் வியாபாரிகள் தானே நடிகர்கள்லாம். அவங்க எல்லாம் வந்து எப்படியோ ஒரு வழியில் நமக்கு வந்து பணம் வந்தால் சம்பாதிச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜயுடைய நிலைமை இருக்குங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பகவானுக்கு தான் தெரியும். பார்ப்போம் விஜயனுடைய எதிர்காலம் திகார் சிறையிலா பிஜேபியுடன் கூட்டணியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம்.